ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸு ஒரு சில இது நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் கேட்குற டவுட்ஸுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக பர்டிகுலராக என்ன உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறத தெளிவாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறத வச்சு நான் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறது தான் ஆன்சர். சப்போஸ் அது உங்களுக்கு சரியாக உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் உங்களுக்கு தெளிவான அந்த எந்த பகுதியில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக மட்டும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ இவங்க கேட்டிருக்கிற இது என்னென்னா, பட்டி வந்து மேலே தூக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட். இது வந்து லூஸாக இருக்கிறனால பட்டி தூக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு இது. அப்போ வந்து இடுப்பு சுற்றளவு செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு பட்டியினுடைய உயரம் கம்மியாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா முன்பக்க ஓப்பன் உயரம் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து முன்பக்க ஓப்பன் உயரம் கம்மியாக வச்சுட்டாலும் கம்மியாக இருக்கும்போது அந்த பட்டியினோட உயரம் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதே மாதிரி முன்பக்க ஓப்பன் உயரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முன்பக்க பட்டியினுடைய உயரத்தை வந்து கொஞ்சம் குறைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போடும்போது அந்த ஈக்குவல் வந்து கரெக்டாக வரும். அப்படி உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸில் அதனுடைய டோட்டல் லென்த்தை வந்து அளந்து பார்த்துக்கோங்க. அந்த லென்த்து தான் நம்மளுக்கும் வரணும். நான் மேக்ஸிமம் எல்லா அளவுகளுமே நம்ம எடுக்கும்போது அதில் இருக்கிற அளவு சேம் அப்படியே வர்ற மாதிரி தான் நம்ம தைக்கிறோம், அளவு எடுக்கிறோம். இதில் வந்து வித்தியாசமாக வர்றது என்னென்னா, அந்த பட்டியினோட அளவு மட்டும்தான் ஒரு சிலருக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி அதில் வைக்காமல் விடுறீங்க. அப்போ அந்த மாதிரி வரும்போது கஸ்டமர் என்ன அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பட்டியும் அதே உயரத்தை வைங்க. ப்ளவுஸில் இருக்க பட்டியை அளந்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க முன்பக்கம் மட்டும். சைடில் நோ ப்ராப்ளம். நீங்கள் எப்பவும் போல் கூட 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு எப்படி வைக்கிறீங்களோ அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதோட 1.5 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா தான் இந்த ப்ராப்ளம் வந்து கரெக்டாகும். அதே மாதிரி பட்டி சைடு மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா உள்பக்கமாக திருப்பி அந்த ஓரத்தை வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம 3 தையல் போடும்போது பட்டியினோட அளவு குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் உயரம். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த எண்டு என்ன அளவு இருக்கோ அதுதான் நம்ம வந்து, ஏன்னா நம்ம எண்டில் மார்க் பண்ணும்போது அந்த ஓரத்தில் இருக்கிறது தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அதனால் அதை மெஷர் பண்ணி அதில் 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வராது. முன்பக்க ஓப்பன் உயரமும் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அளவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் வச்ச அளவு என்னவோ அதை விட நீங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ இவங்க கேட்டிருக்கிறது வந்து இடுப்பு ஹைட்டு வந்து உங்களுக்கு 15 இன்ச்சு வைக்கும்போது பேக் டாட் வந்து எவ்வளோ லென்த் வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நார்மலான லென்த் அப்படிங்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 13, 13, 14 இதுதான் வந்து நம்ம நார்மலாக வைக்கிற ஒரு மெஷர்மெண்ட். இதுக்கே வந்து நம்ம ஒரு 3.5 இன்ச்சுக்கு டாட் பிடிப்போம். அப்போ இன்னொரு 2 இன்ச்சு சேர்த்தி வரும். 5.5 இன்ச்சு 5 இன்ச்சு 4.5 இன்ச்சு மேக்ஸிமம் 4.5 இன்ச்சுக்கு குறையக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த டாட்டினுடைய அந்த ஷேப்புக்கும் அது கரெக்டாக நம்ம முதுகில் எந்த இடத்துல வந்து நமக்கு சீட்டிங் ஆகுது அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கம்மியாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்டிங்கனாலும் அது நெக்கு வரைக்கும் அந்த லைன் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 13 அப்படிங்கும்போது ஒரு 3.5 இன்ச்சு பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு நீங்கள் அதோட சேர்த்து 15 இன்ச்சுக்கு நீங்கள் பிடிங்க. அது வந்து உங்களுக்கு அந்த டாட் போடும்போதே உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடிக்கும்போது அந்த நீடில் மார்க் போடும்போது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது நீட்டாக ஒரு ஷார்ப்பாக வந்து நிற்கிற இடமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு 4.5 இன்ச்சுக்கு மேலே, அதாவது ரொம்ப லென்த் வேண்டாம். ஏன்னா நெக்கு கிட்ட போய் நிற்கிற அளவுக்கு பண்ணக்கூடாது. கரெக்டாக நமக்கு பேக்குனா, ஏன்னா இடுப்புங்கும்போது உங்களுக்கு இறக்கம் தெரியும். 15 இன்ச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த இடத்துல சீட்டிங் ஆகுது. அப்போ டாட்டுங்கும்போது நம்ம எது வரைக்கும் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பாடியிலேயே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. இதில் பேசிக்காக நான் சொல்கிற விஷயம், இப்போ 13.5 இன்ச்சுனா 3.5 இன்ச்சு பிடிக்கிறீங்க. அப்போ அதுக்கு மேலே எவ்வளோ வச்சிங்கனாலும் அது கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். கைப்பகுதி வெட்டும் பொழுது ஒரு பாகம் அதிகமாக வெட்டுவது ஏன்? ஷோல்டர் பட்டன் என்றால் என்ன? எவ்வாறு தைப்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் பட்டன் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஷோல்டர் பட்டன் அப்படிங்கன்னா அதை நம்ம ஸ்லிப் லாக்குன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் வந்துட்டு இதை நம்ம
இதனுடைய வீடியோ வந்து உங்களுக்கு இருக்குது. ட்ரினிட்டி ஸ்டுடியோன்னு போட்டு நீங்கள் ஷோல்டர் பட்டன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாவே அது எப்படி தைக்கிறது எப்படிங்கிற அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இது என்ன பர்பஸ் அப்படின்னா, நம்ம வந்து நெக்கு வைடாக போடும்போதாக இருந்தாலும் சரி, சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் நெக்கு லூஸாக தைச்சிட்டிங்கனாலும் சரி, இந்த ஸ்லிப் லாக் வந்து நம்ம இன்னரோட கோர்த்து நீங்கள் பட்டன் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்கும் கீழே ஓப்பன் ஆகாது, ஷோல்டரும் கீழே இறங்கி வராது. மேக்ஸிமம் இது ப்ளவுஸு வந்து ரொம்ப அகலமாக நெக்கு வச்சு போடுறவங்க தான் இது போடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஸ்லோப்பிங் ஷோல்டராக இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஷோல்டர் வந்து இறங்காமல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதை தைக்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். சுடிதாருக்கு வைக்கிறது இருக்கும், ப்ளவுஸுக்கு வைக்கிறது இருக்கும். அது எப்படி அந்த பட்டன் ப்ரெஸ் பட்டன் அதில் அட்டாச் பண்ணுவோம், அது உங்களுக்கு கடைகளில் வந்து நல்லாவே கிடைக்கும். இது ஸ்லிப் லாக் அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளே இருக்க ஸ்லிப்போ அல்ல பிரேசியரோ அதை உள்ளோட சேர்த்து நம்ம லாக் பண்ணுறதுக்கு தான் அந்த இது வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது ஷோல்டர் பட்டன் வச்சுட்டா உங்களுக்கு வந்துட்டு சேஃபாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஷோல்டர் கழண்டு வராது, லூஸ் ஆகாது, ரொம்ப பின்னாடி இருக்க பிரேசியர் வந்து உள்ளே தள்ளி வராது. இந்த மாதிரியான இதெல்லாமே வந்து அது உங்களுக்கு சேவ் பண்ணும். அதே மாதிரி கை துணியில் ஒரு பக்கம் ஏன் நம்ம அதிகமாக வெட்டுறோம் அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பேக் போர்ஷன் எல்லாமே வந்து நமக்கு அகலமாக இருக்கும். இப்போ கையுமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பக்கம் வந்து நமக்கு வளைஞ்ச மாதிரி இருக்கும்போது உள்ளே வந்து கை ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். அதுவே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பூசண மாதிரி உங்களுக்கு சதைப்பகுதி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா பின்னாடி பக்கம் துணி அதிகமாக தேவைப்படும். அதே அளவு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா அது எவ்வளோ துணி வந்து உங்களுக்கு லூஸ் வருதோ அந்த அளவுக்கு கை வந்து உங்களுக்கு அந்த இடத்துல குழியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே அளவாக வச்சு நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா பேக் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பிடிச்சி பார்க்குற அளவுக்கு ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு லூஸ் வந்து துணி வரும். ஆனால் பின்னாடி பார்க்கும்போது கரெக்டாக ஈவனாக அது பூசின மாதிரி இருக்கும். அந்த முன்னாடி வர்ற துணியை நம்ம குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து உள்கை வந்து கட் பண்ணுறோம். இது பாடிக்கும் கட் பண்ணுவோம், ஸ்லீவுக்கும் கட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் 2 பக்கமும் உள்கையை வெட்டிட்டு நீங்கள் ஒரு இதை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கரெக்டாக இருக்கும், பின்னாடி வந்து இழுத்துட்டு போகும் அல்லது கிழிஞ்சு போகும். அப்போ என்ன அர்த்தம்னா துணி பத்தலைன்னு அர்த்தம். அப்போ துணி பத்தாததுக்கு நம்ம அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், துணி அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடி பக்கம் லெஸ் பண்ணுறோம். இது வந்து மேக்ஸிமம் லூஸ் கார்மெண்ட்டுக்கு பிடிச்சே ஆகணுங்கிறது கட்டாயம் இல்லை, ஆனாலும் லைட்டாக பிடிச்சா நல்லாயிருக்கும். ஃபிட்டிங்காக இருக்க கார்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக உள்கை நம்ம வெட்டி தான் ஆகணும். பர்டிகுலரி ப்ளவுஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஜென்ஸு இதை விட லேடிஸ்க்கு வர எல்லா கார்மெண்ட்ஸுக்குமே நம்ம உள்கை கட் பண்ணுவோம். ஜென்ஸ் இது வந்து மேக்ஸிமம் கட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜென்ஸ் இது வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி ஸ்லீவ் வந்து கர்வ் பண்ணி கட் பண்ணிடுவாங்க. அது அவங்க போடுறது வந்து கொஞ்சம் லூஸ் கார்மெண்ட் அப்படிங்கிறனால அதை வந்து கட் பண்ண மாட்டாங்க. அதே சமயம் ஃபிட்டிங் ஷர்ட் போடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உள்கை கட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஃப்ரண்ட் சைடில் அந்த சீட்டிங் அந்த ஆம் ஹோலுக்கும் அந்த நம்ம கீழே ஆம் ஹோல் கிச்சம் அதாவது அண்டர் ஆமுக்கும் அந்த ஷேப்புக்கும் அது கரெக்டாக ஃபிட்டிங் ஆகும். அப்படி இருந்தால் தான் அதை நம்ம போட முடியும். ஒரு சிலர் ப்ளவுஸ் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி வந்து ஷோல்டர் பக்கம் கூட கரெக்டாக இருக்கும், ஆனால் கை பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய துணி வந்து பல்ஜாக நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உள்கை வெட்டுவோம். இது ஆம்ஹோல் டெப்த்துன்னு சொல்லுவோம், உள்கை அப்படின்னு சொல்லுவோம், கை குழின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம இந்த டெய்லரிங் இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் உங்களுடைய இதில் பண்ணும்போது உங்களுக்கு அது அனுபவ ரீதியாக உங்களுக்கு புரியும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய்மா, இவங்க கேட்டிருக்க இது என்னென்னா டிசைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது பேக் டாட் வந்து எப்படி பிடிக்கிறது, இல்லை பிடிக்காமல் விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க. பேக் டாட் அப்படிங்கும்போது நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த எக்ஸ்ட்ராவாக வர அந்த 1 இன்ச்சை வந்து நீங்கள் விட வேண்டாம். ஏன்னா டாட்டுக்காக விடுற அந்த போர்ஷனை அதில் வந்து ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு 34 இன்ச் வருது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வைப்பீங்க? 8.5 இன்ச்சு வைப்பீங்க, ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்காக, அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸுக்காக சொல்லியிருக்கேன். இந்த டாட்டுக்காக விடுற அந்த 1 இன்ச்சை வந்து நீங்கள் விட தேவையில்லை. அப்போ வந்து நீங்கள் கால்குலேஷன் போடும்போது எப்போவுமே 4 பகுதியாக தான் நீங்கள் போடுவீங்க. இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கடைசியாக தைக்கும்போது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் டாட்டுக்கு போர்ஷன் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் லென்த் ஆயிரும். பட்டிக்கும் அந்த பேக்குக்கும் செட் ஆகாது. அதனால் நீங்கள் கட் பண்ணும்போதே பேக்குக்கான அந்த டாட் போர்ஷனை வந்து நீங்கள் அதில் சேர்த்தாதீங்க.
அந்த டாட் மார்க்கிங் போடவோ அந்த இது பண்ணவோ செய்யாதீங்க. ஃபுல்லாக எல்லா பேட்ச் ஒர்க் இது எல்லாமே பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் மடித்து 1/4 இடுப்பு சுற்றளவு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அந்த டாட்டுக்கான போர்ஷன் வந்து இல்லை அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது டாட்டுக்கான அந்த பகுதியை விட்டுட்டு கடைசியாக நீங்கள் அதை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக வராது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போதே அந்த 1 இன்ச்சை விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா அது எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகாது. ரொம்ப ஹெவியான பேட்ச் ஒர்க்காக இருந்துச்சு, ரொம்ப ஹார்டாக இருக்குது, அந்த இடத்துல டாட் பிடிக்கிற இடத்துல டிசைன் வருது, இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் டாட் பிடிக்கிறதுக்காக இடம் இருக்குது அப்படின்னா ஒரு தின்னாவது ஒரு டாட் வந்து நீங்கள் பிடிங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.